வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிதி மேலாண்மை பத்தி ஒரு சிம்பிள் கைட். இது நிதி கல்விக்கான தேசிய மையம் வெளியிட்ட ஒரு கையேட்டோட அடிப்படையில நாம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல 2 கேள்வி. மாச கடைசியில பாக்கெட் காலி ஆயிடுதா, இல்ல சேமிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா முடியவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? இது நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இல்லையா? இதுக்கு உங்க பதில் ஆமா அப்படின்னா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்க நிதி பயணத்தை சரியா தொடங்குறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான வழிகாட்டி தான் இது. உங்க பணத்தை எப்படி நீங்களே கண்ட்ரோல் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? ஓகே, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம சம்பாதிக்கிற பணம் அது எங்க தான் போகுது அப்படின்றத முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். இதுல நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம்தான். ஒன்னு தேவை, இன்னொன்னு விருப்பம். இப்போ உயிர் வாழறதுக்கு கண்டிப்பா தேவைப்படுற சாப்பாடு, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, இதெல்லாம் தான் தேவை. ஆனா தியேட்டர்ல படம் பார்க்கறது, இல்லனா ஒரு பெரிய பிராண்டட் ஷர்ட் வாங்குறது, இதெல்லாம் நம்ம ஆசைதான், அதாவது விருப்பம். இது 2க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். தேவை எது, விருப்பம் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தது ரொம்ப ஈஸி. நம்ம நிதி பயணத்துக்கான ஒரு மேப் ரெடி பண்ணணும். அதுக்கு பேரு தான் பட்ஜெட். பட்ஜெட் போடுறதுக்கு முதல் படி, நீங்க பண்ற ஒவ்வொரு செலவையும், ஆமாங்க, சின்ன டீ காசுல இருந்து எல்லாத்தையும் ஒரு நோட்புக்ல தினமும் எழுதணும். நீங்க வாங்குற எல்லா பொருளோட ரசீதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 3 மாசத்துக்கு தொடர்ந்து எழுதி பாருங்களேன். அடேங்கப்பா, நம்ம இவ்ளோ செலவு பண்ணிருக்கோமான்னு உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். அப்போ பட்ஜெட்னா என்ன? அது ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லங்க. மாசம் எவ்ளோ வருமானம் வருது, அதுல எவ்ளோ செலவாகுதுன்னு ஒப்பிட்டு பாக்குற ஒரு சிம்பிளான கணக்கு தான் பட்ஜெட். இந்த கணக்கு போடும்போது 2 விஷயம் நடக்கலாம். ஒன்னு, உங்க வருமானத்தை விட செலவு கம்மியா இருந்தா அதுக்கு பேரு உபரி, அதாவது உங்க கையில காசு மிச்சம் இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை வருமானத்தை விட செலவு அதிகமா இருந்தா அது பற்றாக்குறை. அப்போ நம்ம செலவுகளை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். இந்த நிதி திட்டமிடல்ங்கிறது ஏதோ ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுடுற விஷயம் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி மாதிரி. திட்டமிடணும், செயல்படுத்தணும், அப்புறம் மாச கடைசியில மறுபடியும் சரிபார்க்கணும். இது ஒரு பழக்கமாவே மாத்திக்கணும். ஓகே, இப்போ பட்ஜெட் கையில இருக்கு. அடுத்தென்ன? நம்ம இலக்குகளை அடையறதுக்காக சேமிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். சேமிப்புல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அது என்னன்னா, முதலில் உங்களுக்கு நீங்களே பணம் செலுத்துங்கள். ஆமாங்க, பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இது என்ன புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? நாம வழக்கமா என்ன பண்ணுவோம்? சம்பளம் வரும், எல்லா செலவும் பண்ணுவோம், கடைசியா ஏதாவது மிஞ்சுனா அதை சேமிப்போம். ஆனா இனிமே அப்படி பண்ணக்கூடாது. சம்பளம் வந்ததும் முதல்ல சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை தனியா எடுத்து வச்சுட்டு பாக்கி உள்ள பணத்துல தான் செலவு பண்ணணும். இந்த ஒரு சின்ன மனமாற்றம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரி, இலக்கு வைக்கிறது ஓகே, ஆனா அது சரியா வைக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் முறை உதவுது. ஸ்மார்ட்னா என்ன? ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்ட். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். உதாரணத்துக்கு, நான் ஒரு பைக் வாங்கணும்னு சும்மா சொல்றது ஒரு இலக்கு தான். ஆனா அது ஸ்மார்ட் இலக்கு கிடையாது. அதுவே நான் அடுத்த 10 மாசத்துக்குள்ள மாசம் 5000 ரூபாய் சேமிச்சு 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு 100 சிசி பைக் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா, பாத்தீங்களா, இது எவ்ளோ தெளிவா திட்டவட்டமா இருக்கு. இதுதான் ஸ்மார்ட் இலக்கு. சூப்பர். இப்போ சேமிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து ஒரு மேஜிக்கே இருக்கு. நீங்க சேமிச்ச பணம் சும்மா இல்லாம அதுவே உங்களுக்காக எப்படி சம்பாதிக்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இதுதான் கூட்ட வட்டியோட சக்தி. தனி வட்டியில உங்க முதலுக்கு மட்டும்தான் வட்டி கிடைக்கும். ஆனா கூட்ட வட்டியில உங்க அசலுக்கு வட்டி வரும். அப்புறம் அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி வரும். இப்படியே போறதால உங்க பணம் ரொம்ப வேகமா வளரும். இது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி. இந்த கூட்டு வட்டி எவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு சுலபமா தெரிஞ்சுக்கிற ஒரு சிம்பிளான வழி இருக்கு. அதுக்கு பேரு தான் விதி 72 அல்லது ரூல் ஆஃப் 72. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, 72 உங்களுக்கு கிடைக்கிற வட்டி விகிதத்தால வகுக்கணும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு வருஷத்துக்கு 9% வட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 72 9ஆல வகுத்தா 8. ஆமாங்க, வெறும் 8 வருஷத்துல உங்க பணம் இரட்டிப்பாயிடும். சூப்பர்ல? சரி, இப்ப நம்ம பயணத்தை இன்னும் வேகப்படுத்த போறோம். அதுக்கு சில எக்ஸ்பிரஸ் வேலாம் இருக்கு. அது என்னன்னா, வங்கி சேவைகளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளும் தான். நம்ம சேமிக்கிற பணத்தை வீட்ல பீரோல வைக்கிறத விட வங்கியில வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன் தெரியுமா?
முதல்ல உங்க பணம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ரெண்டாவது, உங்க பணத்துக்கு வட்டியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க டெபாசிட்டுக்கு அரசாங்கத்தோட காப்பீடும் இருக்கு. கடன் வாங்க, டிஜிட்டலா பணம் அனுப்பன்னு பல வசதிகளும் பேங்க் மூலியமா கிடைக்குது. நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வங்கிச் சேவை கிடைக்கணுங்கிறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சூப்பரான திட்டம்தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இது மூலமா ஓவர் டிராஃப்ட் வசதி, விபத்து காப்பீடுன்னு நிறைய நன்மைகளை நாம பெற முடியும். அதோட இப்போ நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போனே ஒரு வங்கி மாதிரி தான். யூபிஐ, பேங்கிங் கார்ட்ஸ், மொபைல் வாலெட்ஸ்னு வந்துட்டதால பணத்தை நிர்வகிக்கிறது இப்போ ரொம்பவே சுலபம், வேகம், வசதி எல்லாமே நம்ம விரல் நுனில இருக்கு. சரி, நம்ம இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப இந்த 3 கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. 1, நீங்க இப்போ நிதி ரீதியா எங்க இருக்கீங்க? 2, நீங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? 3, அந்த இடத்துக்கு போக நீங்க என்ன வழிமுறைகளை பின்பற்ற போறீங்க? இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க நிதி எதிர்காலம் கண்டிப்பா பிரகாசமா இருக்கும்.